கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 34:10 வாசிக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மைக்கும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இப்படி சொல்லுவார்கள், வழக்கு சொல்லாக காட்டுக்கு ராஜா சிங்கம் என்று சொல்லுவார்கள். அந்த காட்டுக்கு ராஜா என்று அழைக்கப்படுகிற சொல்லப்படுகிற சிங்கத்தினுடைய குட்டிகள் பட்டினியாய் இருக்கும் பொழுது, தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஜீவனுள்ள தேவனை யாரெல்லாம் அதிகமாக தேடுகிறார்களோ, தேவனை தேடி யாரெல்லாம் வருகிறார்களோ, அவர்கள் ஒரு குறையும் இல்லாமல் தேவன் அவர்களை நடத்துவார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவோம். குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக நடத்துவார். என்றும் ஏதாகிலும் குறைவுகளோடு நீங்கள் இருப்பீர்களேயானால், ஏதாகிலும் தேவைகளோடு நீங்கள் இருப்பீர்களானால், ஒரு நிமிடம் விளந்தால் படியிட்டு, ஏசப்பா, எனக்கு நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு இந்த தேவையோடு நான் இருக்கிறேன், எப்படி இந்த தேவையை நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி தயக்கத்தோடு இருக்கிற நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஏசப்பா, என் தேவையை சந்திக்கணும், தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொன்னீரே, எனக்கு நான் உண்மை தேடுகிறேனப்பா, என் தேவை ஆச்சரியமாய் சந்திப்பீராக என்று கேளுங்கள். நிச்சயமாக உங்கள் தேவைகள் இன்றைக்கு சந்திக்கப்படும். நீங்கள் ஆச்சரியமாய் நடத்தப்படுவீர்கள். ஆண்டவர்களை சாட்சியாய் மாற்றுவார். ஆமென். ஆமென்.